வெல்கம் டு டேஸ்டி தமிழ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் வெண்டைக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம், தக்காளி, 2 பீஸ் தேங்காய், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள். இது ஒரு வெங்காயம் 2 தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 2 வெங்காயம் 3 தக்காளி எடுத்துருக்கேன். இதுக்கு அதில் 1 வெங்காயம் 1 தக்காளி இப்படி கட் பண்ணியிருக்கு. 1 வெங்காயம் 2 தக்காளியை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கடுகு, வெந்தயம், நல்லெண்ணெய், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள், ஒரு 5 பல்லு பூண்டை இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளியை ஒரு 1/2 அன் ஹவர் தண்ணியில் ஊற போட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளியை கரைச்சி தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காவை அதில் போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். அது வரையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்கு நம்ம பண்ணுறோன்னா இதில் உள்ள பிசு தன்மை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா போயிடும். அதுக்காக நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஸோ இது கலர் மாறுற வரையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம வச்சுருக்க கடுகு, அப்புறம் வெந்தயம், இது 2ஐயும் தாளிச்சிக்கலாம். வெந்தயம் பார்த்துக்கோங்க, கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சிட்டா கசப்பு கொடுக்கும் குழம்புக்கு. கடுகு வெந்தயம் பொரிஞ்சிட்ட பிறகு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இந்த கட்டி வச்சிருக்க பூண்டு, பெருங்காயம், இப்போ இதில் வெட்டி வச்சிருக்க வெங்காயம். இப்போ தாளிக்கும் போது பெரிய வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஆனால் போதும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மசியணும். அதுவரை வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தக்காளியும் மசிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த குழம்பு பொடி நான் வீட்டில் செஞ்சது. இந்த குழம்பு பொடியோட ரெசிபியை நான் சீக்கிரமாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இது கார குழம்புனால இன்னும் கொஞ்சம் நம்ம காரம் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் மட்டும் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க, மிளகாத்தூள் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ நம்ம வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுட்டோம், வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு. இப்போ நம்ம கரைச்ச புளியை ஊற்றிக்கலாம். புளி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் நம்ம வெண்டைக்காயை போடணும். இப்போ அடுப்பை ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். மூடி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு நல்லாவே இப்போ கொதிக்குது. இப்போ இதில் நான் அந்த 2 பீஸ் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம்.
இப்போது இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, தேங்காய் சேர்த்துட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 5 நிமிஷம் ஆகலை. ஒரு 2 முட்டையை வேக வச்சுருக்கேன். அதை இதில் போட போகிறேன். நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இது செய்யலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க செய்ய வேண்டாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இதில் இந்த முட்டையை இந்த மாதிரி லைட்டாக கீறி இதில் போட்டுக்க போகிறேன். இந்த முட்டை இந்த மாதிரி சேர்க்கறதுனால இதில் உள்ள புளிக்குழம்பு இல்லாமல் இதில் உள்ள புளியெல்லாம் அதில் சேர்ந்து இந்த முட்டை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பை நான் ஃபுல் சிம்மில் வச்சுட்டேன். இப்போ வந்து இன்னும் ஒரு 3 நிமிஷம் இதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் மூடி வச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு ரெடியாகிடுச்சு. இந்த மாதிரி மேலே எண்ணெய் தனியாக தெரியணும். அப்படி தெரிஞ்சதுன்னா குழம்பு ரெடியாகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த காரக்குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.